அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோங்கிறது ஃபோர்காட்டில் பணம் இழந்த மக்கள் எப்படி அவங்களோட பணத்தை பெறுவது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஃபோர்காட்டில் பணம் இழந்த மக்கள் உங்களுடைய பணத்தை திரும்ப பெறுவதற்கு நல்ல ஒரு விஷயம் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைபர் க்ரைம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சைபர் க்ரைமில் ஆன்லைனில் ஈஸியாக நீங்கள் புக் பண்ணலாம். இப்போது யார் யாரெல்லாம் ஃபோர்காட்டில் பணத்தை இழந்தாங்களோ அவங்களாம் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃபோர்காட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ நம்ம எல்லோரும் டீமாக ஒன்று சேர்ந்து நம்ம பணத்தை பெறுவதற்கான முயற்சியில் இருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா சைபர் க்ரைம் கம்ப்ளைண்ட் நம்ம பண்ணோம்னா ஈஸியாக நம்மளுடைய பணம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கு நிகரானது சைபர் க்ரைம். அதனால் சைபர் க்ரைம் அந்த கம்ப்ளைண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டெலிகிராம் குரூப்புக்கு வாங்க அல்லது யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் முக்கியமாக என்னென்னா நம்ம பணம் அனுப்புனதுக்கான ஆதாரம் நம்மளுடைய ஜிபே நம்மளுடைய வங்கி கணக்கில் இருக்குது. அது ஏன்னா நம்ம யாரும் போய் கையில் கொடுத்துருந்தா ஆதாரம் இருக்காது. அதனால் நமக்கு பணம் பெறுவதில் சிக்கல் இருக்குது. ஆனால் சைபர் க்ரைமில் உள்ள முக்கியமானது நம்ம பணம் அனுப்புனதுக்கான அந்த ப்ரூஃப் கேட்குறாங்க. அதனால் நம்மக்கிட்ட ஜிபேயில் ப்ரூஃப் இருக்கும். அப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் நம்பர் இருக்கும். இதை நம்ம கோட் பண்ணிட்டாலே நமக்கு நிச்சயமாக அவங்களுடைய அக்கௌண்ட்டை ஸ்டாப் பண்ணி நமக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வழிவகைகளை அவங்க செய்வாங்க. அதனால் நீங்கள் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறாதீங்க. இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறதுனால தான் அதுதான் அவனுடைய பலம். கிட்டத்தட்ட 2950 80,000 மக்கள் 23 கோடி ஏமாற்றிருக்கான். இதுக்கு என்ன காரணம்? 80,000 மக்களில் புகார் கொடுக்கறதுக்கு ஒரு 10 பேர் கூட இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா நம்மளுடைய சரி போனால் போகுது அப்படின்னு நினைக்கிறோம். புகார் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் அச்சம் கொள்கிறோம், பயங்கொள்கிறோம், தயக்கம் கொள்கிறோம். அதெல்லாம் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதனால் உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் வரப்போகிறது கிடையாது. உங்கள் பணம் திரும்ப கிடைக்கும். ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணி என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அது மட்டும் சொல்லிட்டிங்கன்னா போதும், உங்களுடைய பணம் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நாங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஏன்னா ஃபோர்காட்டில் இழந்த பணத்தை எல்லோரும் திரும்ப பெறணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம கிட்டின 2950ங்கிறது அவன் எதுக்காக வாங்கியிருக்கானா 2000 ரூபா லைஃப் டைம் மெம்பர்ஷிப். அப்போ நம்ம அந்த பிளானில் அல்லது ஃபோர்காட் கம்பெனியில் நம்ம லைஃப் டைம் மெம்பர்ஷிப்புக்காகத்தான் நம்ம பணம் கிட்டிருக்கோம். அப்போ லைஃப் டைம் மெம்பர்ஷிப்பை வெறும் 3 மாதத்தில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண 6 மாதத்தில் க்ளோஸ் பண்ணிட்டான். அப்போது இந்த இதை நம்ம கோட் பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பாக அந்த 2000 திருப்பி கொடுத்தாகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா 500 ரூபா நம்ம எது கேட்டிருக்கோம்னா லைஃப் டைம் ப்ராடக்ட் ஃப்ரீ டெலிவரி. இதுவும் பார்த்திங்கன்னா அவன் ப்ராடக்ட் ஃப்ரீ டெலிவரி பண்ணுறதுக்கு தான் வாங்கியிருக்கான். அப்போ இந்த அமௌண்ட்டையும் அவன் நமக்கு திருப்பி தான் தந்தாகணும். இன்னொரு 450 ரூபா பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி. அப்போ ஜிஎஸ்டி கேட்டிருக்க மாட்டான். அப்போ எப்படி பார்த்தாலும் நம்மக்கிட்ட முழுமையான ஆதாரம் இருக்குது. 2950 அவன் திருப்பி தான் கொடுத்தாகணும். அதனால் நமக்கு தான் நிறைய சாதகங்கள் இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஆன்லைன் சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேர் அவருடைய பேர், கம்பெனி பேர், அட்ரஸ் ஒரே அந்த ஃபோர்காட்டை நம்ம எல்லாருமே மென்ஷன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவன் ஒரு ஃப்ராடுன்னு போலீஸ்க்கு தெரிய வரும். அதனால் இதில் மக்கள் நிறைய ஏமாந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தெரிய வரும். ஏன்னா கம்ப்ளைண்ட் எல்லாருமே ஒரு ஆளுக்கு போகும். அவங்க செக் பண்ணுவாங்க. இப்போ ஃபோர்காட்லேருந்து 2950 எல்லோரும் கெட்டி ஏமாந்துருக்காங்க அப்படின்னு புரிய வரும். அதனால் எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் நிறைய இடங்களை பார்க்குறேன். ஃபோர்காட்டில் பணம் இழந்த மக்கள், கடைசியாக ஒரு ரூபா கூட எடுக்காத மக்கள், நிறைய மக்கள் ஏமாந்துருக்காங்க. அவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, வருத்தப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. ஆனால் யாருக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிறது தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் இதை தெரியப்படுத்துவோம். போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட இந்த சைபர் க்ரைம் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறங்கிறது நம்ம மிகப்பெரிய பலமாக இருக்கும். அதனால் எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்வாங்க. எங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளும் நாங்கள் செய்கிறோம்.
அதனால் இதை செஞ்சிங்கன்னா உங்கள் பணம் உங்கள் அக்கௌண்ட்டு தேடி வரும். அவனுக்கும் ஃபோர்காட் அகஸ்டினுக்கும் ஒரு பாடம் புகட்டின மாதிரி இருக்கும். இனிமேல் யாரையும் ஏமாற்ற மாட்டான். அதனால் தைரியமாக எல்லோரும் எங்களோட இணைஞ்சு செயல்படுங்க. இந்த ஃபோர்காட் மோசடியை தடுப்போம். நாம் இழந்த பணத்தை மீட்போம். எங்கள் டீமில் உள்ளவங்க நிறைய பேர் சைபர் க்ரைம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இனி சும்மா பேசிக்கிட்டு இருக்க போகிறதில்ல. இனி சட்ட நடவடிக்கை மட்டும்தான்.